கத்துக்கணும்னு முடிவு பண்றவன் எங்கேருந்து வேணாலும் கத்துக்கலாம். அண்ட் குறிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள பார்த்தே நம்ம நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலான்றத நான் நேத்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னங்கிறத சொல்றேன். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ்குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 41. ஒரு ஸ்டோரி நேத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்திருந்தாங்க. அது என்ன ரொம்ப ஷேக் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். ஒரு விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அத பார்க்குறோம். அந்த விறக காலியாக அந்த ஃபியூயல் காலியாக விறக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சமையல் முடியல. அந்த சமையல் முடியணும்னா அவங்க அந்த ஃப்ளேம் வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த விறக வைக்கிறாங்க. அதுல அந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த விறகு தான் உன்னோட டைம்டா தம்பி. நீ இந்த டைமை எடுத்து வைக்க தான் அந்த ஃப்ளேம், அந்த ஃபியூவல் வந்து என்ன பண்ணும்னா நமக்கு ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் அப்படின்னு சொல்றாரு. எரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். நீ எவ்வளோக்கு எவ்வளோ டைம், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கட்டையை எடுத்து வைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு அதிகமான நெருப்பு வரும். அந்த அதிகமான ஃப்ளேம் தான் என்ன, உன்னுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஃப்ளேம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக ஃபுட்டை குக் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஃபோக்கஸையும் அட்டென்ஷனை கேதர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்த ரொம்ப வேகமாக அச்சீவ் பண்ணலாம். சரி, எல்லா கட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே ஒரே ஒரு சின்ன குச்சி வைங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். இதேதாங்க சக்ஸஸ்ன்ற அந்த இடத்த அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.